ஒரே நேரத்துல ரெண்டு பெண்கள் எப்படிமா ஒத்துழைச்சிங்க? நீங்க என்ன அக்கா தங்கச்சி மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பணிவிட பண்ணீங்க? அப்படிதாங்க மேடம் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க இங்கிலீஷ் படம் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படியே நினைச்சீங்களா? மேடம் அவ்வளவு கிங்கா அவரு கட்டில்ல? நீங்க எங்கம்மா உங்க ஊரு எங்க? எங்க ஊர் கூடலூருங்க. நாங்க ஒன்னால 3 பேரும் கூட ஒன்னா கட்டல்ல கூட இருந்திருக்கோங்க மேடம். எது ஒன்னா கூட இருந்திருக்கோங்க மேடம் கட்டல்ல கூட 3 பேரும். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? விஷ்ணுபிரியா, நானு, மணிகண்டன் 3 பேருமே கணவன் மனைவி மாதிரியா இருந்திருக்கோங்க. ஒரே நேரத்திலயா? ஆமாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். புள்ள எங்க இருந்தா? பையன் ஸ்கூல் போயிட்டாங்க. உங்க கணவரு? அவர் வேலைக்கு போயிட்டாருங்க. அவருக்கு தெரியுமா இதெல்லாம்? தெரியாது. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. எப்படிமா உங்களை கன்வின்ஸ் பண்ணாரு அவரு? நக்கு செத்தா பயில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பயிலுலா. ஒரே நேரத்துல ரெண்டு பெண்கள் எப்படிமா ஒத்துழைச்சிங்க? நீங்க என்ன அக்கா தங்கச்சி மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பணிவிட பண்ணீங்க? அப்படிதாங்க மேடம் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க இங்கிலீஷ் படம் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படியே நினைச்சீங்களா? மேடம் உன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. அவ்வளவு கிங்கா அவரு கட்டில்ல? டேய், நான் ஒரு மன்மத குச், நான் அப்படிதான் இருப்பேன். அவ்வளவு டேலண்ட் அவருக்கு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல திருப்திப்படுத்துற அளவுக்கு டேலண்ட் அவரு. சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? குழந்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்னா பரவாயில்ல, குழந்தை குடுக்கறான்னு இல்ல சொல்லி இருக்கிறாரு. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. ஒரே கட்டில இருந்தப்போ என்ன பண்ணீங்க நீங்க? படுத்தாங்க பண்றது, கையை கிழிக்கிறது, காலை கிழிக்க, அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவர் கையை கிழிக்கிறேன்னு சொன்னா உடனே நீங்க போய் படுத்துரு. வெக்கங்கட்ட பிள்ளைகளா பேசுறத ஒருத்தர் ரெக்கார்ட் பண்றானா, ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட அதை காமிச்சு மிரட்டி மறுபடி பேச வைக்கிறானா, நீங்க மறுபடி பேசுறீங்க. இத நான் நம்பணும். இன்னும் திமிரு இருக்கணும் உனக்கு. நீங்க போய் படுத்தீங்கன்னா அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாட்டார், பண்ணாரா? அதுவும் உண்டா? இன்னும் குழந்தை இல்ல. அப்ப உங்க முயற்சியை நீங்க தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? குழந்தை கிடைக்கிற வரைக்கும். குழந்தை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஹாஸ்பிட்டல் தாங்க மேடம் போய் பெத்தாதான் குழந்தையாமா? இதே இன்னொருத்தங்களா இருந்தா உங்களை ரொம்ப அசிங்கமா பேசிருப்பாங்க. இவருக்கு இதான் வேலை. நீங்க 3 பேரும் ஒரே டைம்ல ஒரே வீட்ல இல்ல? சத்தியமா அந்த மாதிரிலாம் இல்லைங்க மேடம். ஒரே வீட்டுல சாப்பிட வேணா செஞ்சிருக்கேங்க மேடம். தப்பாலாம் இருந்தது கிடையாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கூட படுத்தாதான் ஊருக்குள்ள விடுவேன்னு சொல்றதுக்கு அவர் யாரு? இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இல்ல, இதுல நீங்க பொண்டாட்டியா அவங்க பொண்டாட்டியானே எனக்கு தெரியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு கணவரும் இருக்காரு, அவரோடையும் குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. அவரோடையும் குடும்பம் நடத்தி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. வேலைக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க இவரோட என்ன எழவியாது தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க மேடம். ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க. செக்ஸ் டார்ச்சர்னா அந்த கொடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். அட்லீஸ்ட் உங்க கணவர் கிட்டயாவது சொல்லி இருக்கணும் உண்மையை. அது அனாவசியம். சொன்னீங்களா இல்லையா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அவரோட இருந்தது தெரியுமா தெரியாதா? யாரு கூட தெரியாது. தெரியாது. ஒண்ணுமே நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காரு சார். வடகரியாலும் போலாகுது. என்ன அது? தான் கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்றீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? திடீர்னு வேணான்னு ஏன் எதிர சொல்றத நான் எதுக்கு நம்பணும்? அப்புறம் என்ன நீங்க வந்த? நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேங்க மேடம். அதனால ரொம்ப அனுபவிச்சுட்டேன் அப்படின்றீங்களா? நக்கல்யா அவனுக்கு. போதும், எனக்கு திருப்தி ஆயிடுச்சு அப்படின்றீங்களா? இல்லைங்க மேடம், அசிங்கப்பட முடியலங்க மேடம். இவ்வளவு சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலண்ணா. ஏதோ ஒரு அவசரத்துல நடந்துச்சுண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டேடா. மேல நான் சூசைட் பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் செத்து இருக்கணும் மேடம். சாவு. இப்ப யார் வேணும் உங்களுக்கு? நான் யோசிச்சு சொல்றேன் மேடம். என்னது யோசிச்சு சொல்றீங்களா? விளங்கும்டா நாரப்பயல. இங்க வருங்க, எனக்கு 2 பேருமே எனக்கு வேணாங்க மேடம். எனக்கு என் பையன் இருந்தா போதுங்க மேடம். 2 பேரும் வேணாம், புதுசா ஏதாவது பாத்துக்கிறீங்க.
கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கடைசி வரைக்கும் பேசுவோங்க மேடம். ஆனா அவட்ட பேசாமலாம் இருக்க முடியாதுங்க. நான் பேசுவேங்க. ஏதாவது பேசுவீங்களா? பேசாம இருக்க முடியாதா? யார் சாமி இவன்? இதை தவிர வேற என்ன பண்ணிருக்கீங்க மணிகண்டன்? நீங்க உங்களுக்கு ஏதாவது நகை நட்டு வாங்கி போட்டிருக்காரா? காசு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இங்க பாருங்க, யாருமே லவ் பண்றாங்க வந்து, அதாவது வந்து நகை நட்டு கொடுத்து காசு பணம் கொடுத்து. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? லவ் பண்றீங்க, அடுத்தவன் பொண்டாட்டியா லவ் பண்றீங்க. 8 வருஷமா லவ் பண்றீங்க. ஆமாங்க மேடம். நாம ஓப்பனா சொல்றீங்க. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். நெஞ்சிலே நீ முழிக்காத, போன் பண்ணாத. மேடம், நான் நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கேன் மேடம். நான் விட மாட்டேன். எனக்கு பொறுக்கி பைய. என்ன உங்க பேரை பச்சை குத்தி வச்சிருக்காரா? ஆமாங்க. எங்க? நெஞ்சில. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், கொஞ்சமா மனசாட்சி இருந்துச்சுன்னா அது எங்க இருக்கு? தோட அந்த ஆள் சகாசத்தை நீ கட் பண்ணு. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. உங்க வீட்டுக்காரரு கூட அதிகமா இருந்தோட என் கூட பக்கத்துல இருந்தது அதிகம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர. ஓப்பனாவே சொல்றேன், உங்களுக்கு விருப்பம் இருக்கு, உங்களுக்கு ஒப்புதல் இருக்குன்னா சொல்லுங்க, மூடிட்டு நம்ம அடுத்த வேலையை கவனிக்க போலாம். கத்தம். ஒரே டைம் 2 மாட்டு மேல வண்டி ஓட்டுறது எல்லாம் என்ன பழக்கம்? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஏமாத்தி உங்களையும் ஏமாத்திக்கிட்டு அண்ணமாவையும் ஏமாத்தி ஊர்க்காரங்களையும் ஏமாத்தி என்னது? என்னத்துக்கு அந்த பொழப்பு? எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? அவங்களுக்கு வாழறதுக்கு, திருந்தி வாழறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இருந்தனா போதும் மேடம். அதை விட சந்தோஷப்படுறது நல்லபடியா இருங்கம்மா, போயிட்டு வாங்க.